விண்கல கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாமல் உள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் ஆகியோர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன டிராகன் விண்கலம் மூலம் வரும் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள். நாசா அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக போலி டிக்கெட் விற்பனை செய்த புகாரில் தமிழகத்தைச் சேர்ந்த நெட் சென்டர் உரிமையாளர் மீது வழக்கு. தரிசன டிக்கெட்டிற்காக இடைத்தரகர்களை நம்பி பக்தர்கள் ஏமாற வேண்டாம் என தேவஸ்தானம் எச்சரிக்கை. திருப்பதி வனப்பகுதியில் செர்லோப்பள்ளி அருகே அத்துமீறி நுழைந்த 10 பேரை செம்மரக் கடத்தல் தடுப்பு அதிரடி படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த கோடாரிகள், கார், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கும் பதிவு செய்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக இந்தியா உருவாகும். ராய்ப்பூரில் நடைபெற்ற நக்சல் பாதிப்பு மாநிலங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அமித்ஷா திட்டவட்டம். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை 50% வரை உயர்த்தியது அண்ணா பல்கலைக்கழகம். மதிப்பெண் பட்டியல், பட்டப்படிப்பு சான்றிதழ் கட்டணங்களையும் உயர்த்தியது. சான்றிதழ்களை டிஜிலாக்கரில் பதிவேற்றம் செய்ய 1400 ரூபாய் கட்டணம் நிர்ணயம். எமிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணிகளை ஆசிரியர்களுக்கு தரக்கூடாது என பள்ளி கல்வித்துறை உத்தரவு. எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகளால் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள த கோட் திரைப்படம் தொடர்பான புதிய புகைப்படங்கள் வெளியீடு. த கோட் திரைப்படம் 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் வரை பெரிய படமாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் ரசிகர்கள் உற்சாகம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.